ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பீகாக் வால்யூம் 1ல இருக்க தாமஸ் வயாட்டோட ஃபர்ஸ்ட் போம் பார்க்கலாம். ஃபர்கெட் நாட் எட் தி ட்ரைட் இன்டென்ட். அதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். சர் தாமஸ் வயாட் அவரோட லைஃப் ஸ்பேன் எப்போனா 1503 to 1542. இவர் ஒரு 16th century poet. இவர் ஒரு இங்கிலீஷ் அம்பாசிடர் ஹென்ரி 8 பீரியட்ல. அண்ட் இவர் தான் சானட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. சானட்ன்றனால ஃபர்ஸ்ட் 8 lines ஆக்டேவ்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் 6 lines செஸ்டேட்னு சொல்கிறாங்க. C.S. லெவிஸ் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ட்ராப் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போம் பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் நாட் எட் தி ட்ரைட் இன்டென்ட். இது ஆனி பாலனை வந்து லவ் பண்ணியிருப்பாரு. ஆனி பாலன் ஹென்ரி 8 கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதை வந்து சிம்பலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரியும் எழுதியிருக்காரு. பட் இதை வந்து காமனாக எழுதுகிற மாதிரி எழுதியிருக்காரு. 2 மீனிங்கோடு எழுதியிருக்காரு. பொதுவாக எழுதுகிற மாதிரியும் அண்ட் அவங்க படித்தா அவங்களுக்கு அந்த மீனிங் புரியணும் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காரு தாமஸ் வயாட். லெட்ஸ் கெட் இன் டு த போம். டோட்டலாக 5 stanzas இருக்குது. ஈச் ஸ்டான்ஜா கண்டெய்ன்ஸ் 4 lines. ஃபர்ஸ்ட் 3 lines ஏன்ற ரைமிங் ஸ்கீமில் இருக்கும். லாஸ்ட் லைன் ரீஃப்ரைனில் இருக்கும். ரீஃப்ரைன் அப்படின்னா ஃபர்கெட் நாட் எட்டன் ஒரு லைன் முடியுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டான்ஜாலையும் ஃபர்கெட் நாட் எட்டன் கண்டினியூ ஆச்சு, ஸ்டார்ட் அப் ஆச்சுன்னா அது ரீஃப்ரைன்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் வி கெட் இன் டு த போம். First stanza. Forget not at the tried intent of such a truth as I have meant. இன்டென்ட் அப்படின்னா இன்டென்ஷன் அர்த்தம். நான் உன்னை எந்த இன்டென்ஷனோட உண்மையாக ட்ரூத்தாக லவ் பண்ணனேன் அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஜாவில் ஃபர்ஸ்ட் 2 linesல சொல்லியிருக்காரு. மே கிரேட் ட்ரெவெயில் ஸோ கிளாட்லி ஸ்பெண்ட். ட்ரெவெயில் எப்படின்னா எஃபர்ட்னு அர்த்தம். நான் உன்னை லவ் பண்ணதுக்கு போட்ட எஃபர்ட் எல்லாத்தையுமே நீ மறந்துடாத. பட் நான் அதை கிளாட்லி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப கிளாடாக தான் வந்து அதை நான் உன் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த எஃபர்ட் போட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீ மறந்துடாத, ஃபர்கெட் நாட் எட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஜாவில் முடிச்சிருக்காரு. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் ஸ்டான்ஜா. ஃபர்கெட் நாட் எட் வென் ஃபர்ஸ்ட் பிகேன். நம்ம எப்போ ஃபஸ்ட்டு லவ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட லவ் பிகினிங்கை வந்து மறந்துடாதன்னு சொல்கிறாரு. த வியரி லைஃப் ஏ நோ சின்ஸ் ஹூம் த சூட் த சர்வீஸ் நன் டெல் கேன் ஃபர்கெட் நாட் எட். இதில் என்ன சொல்கிறாருன்னா, த வியரி லைஃப் ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப டயர்டான ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட நான் உன்னை சர்வீஸ் பண்ணவோ உன்னை லவ் பண்ணவோ நான் எந்த ஒரு இதுலேயும் தயக்கத்தை காட்டுனதே கிடையாது. நான் வந்து அதை நான் ப்ராப்பராக தான் பண்ணினேன். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்ப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நீ அதை மறந்துடாத. நான் உனக்கு பண்ண சர்வீஸ் இதெல்லாம் நீ வந்து மறந்துடாத. கஷ்ட காலத்துலேயும் நான் உன்னை வந்து ஹாப்பியாக தான் வச்சுக்கிட்டேன்றத செகண்ட் ஸ்டான்ஜாவில் சொல்லியிருக்காரு. தேர்ட் ஸ்டான்ஜாவில் Forget not at the great assays, the cruel wrong, the scornful ways. Scornful ways அப்படின்னா அலட்சியப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். த க்ரூவல் ராங், உன்னை நான் லவ் பண்ணதுக்காக எத்தனையோ பேர் வந்து தப்பாலாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து உன்னை லவ் பண்ணதை என்றைக்குமே நான் தப்பாக நினச்சதே கிடையாது. நீயும் என்னை வந்து அலட்சியப்படுத்தியிருக்க, கஷ்டப்படுத்தியிருக்க. த பெயின்ஃபுல் பேஷன்ஸ் இன் டினேஸ். அப்போ கூட நான் அந்த பெயினை கூட ஒரு பொறுமையோடு தான் நான் கையாண்டேன். என்றைக்குமே நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சது கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்கெட் நாட் எட், அதையும் நீ மறந்துடாத அப்படின்றது சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபோர்த் ஸ்டான்ஜாவில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்கெட் நாட் எட் நாட் திஸ். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதை தவிர இப்போ நான் சொல்கிறதையும் நீ மறந்துடாதன்னு சொல்கிறாரு. ஹவு லாங் அகோ ஹேட் பீன் அப்படின்னா நான் உன்னை எத்தனை வருஷமாக நம்ம லவ் பண்ணணும் அப்படின்றத மறந்துடாத. த மைண்ட் தட் நெவர் மென்ட் அ மிஸ். நம்ம 2 பேரும் பல வருஷமாக லவ் பண்ணுறோம். இந்த லவ் பண்ண காலத்தில் கூட நான் யாருக்கும் கெடுதல் நினச்சதில்லை. ஸோ அதை நான் உனக்கும் பண்ண மாட்டேன், அதை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி 4th ஸ்டான்ஜாவை முடிச்சிருக்காரு. 5th ஸ்டான்ஜாவில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்கெட் நாட் தென் தைன் ஓன் அப்ரோட். நீயும் என்னை வந்து விருப்பப்பட்டு தான் லவ் பண்ண, அதை நீ மறந்துடாத. த விச் ஸோ லாங் ஹேத் தி ஸோ லவ்ட் ஹூ ஸ்டீட்ஃபாஸ்ட்னஸ் ஸ்டடீஸாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இப்போ ஹென்ரி 8 ப்ரப்போசல் வந்தப்போ நீ என்னை விட்டுட்டு போகிற. பட் எனக்கும் இந்த மாதிரி நிறைய ப்ரப்போசல் வந்திருக்கு. பட் அந்த டைமில் கூட நான் உன்னை விட்டுட்டு போகணும்னு நினச்சதில்ல. ஸ்டீட்ஃபாஸ்ட், நான் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக எனக்கு நீ தான் வேணும்னு இருந்தேன். அதையும் நீ மறந்துடாத. ஃபர்கெட் நாட் திஸ் அப்படின்னு சொல்லி இந்த போமை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
வேற எதை நீ மறந்தாலும் இத்தனை வருஷமா நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக பிடிச்சி தான் நம்ம வந்து லவ் பண்ணணும், விருப்பப்பட்டு தான் லவ் பண்ணணுன்றத நீ மறந்துடாதன்னு சொல்லி 5th ஸ்டான்ஸாவோட கன்க்ளூட் பண்ணிடுறாரு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் போம். இதில் தன்னுடைய பிலவட் ஹென்ரி 8 வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அந்த பெயினை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதமாக இந்த போம் எழுதியிருக்காங்க. பட் இது இன்டைரக்டான ஒரு போம். பட் ஆனி போலன் இந்த போமை படிக்கும் போது அது அவங்களுக்காக எழுதுனதா, கண்டிப்பாக அது அவங்களால ஃபீல் பண்ண முடியுன்றனால தான் இந்த மாதிரி எழுதியிருக்காரு. ஸ்டே டியூன்ட். வேற ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.